இந்த நீட் தேர்வு முடிவுகள்ல நிறைய குளறுபடிகள் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த நீட் தேர்வு முடிவுகள் கண்டிப்பா ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்துக்கு வலியுறுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்றது பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ் சேனல். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இன்னைக்கு நமக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு மையத்துல ஒரு பிராமண பத்திரம் சொல்லுவாங்களா, அது பேர் என்ன, ஆக்சுவலி அஃபிடவிட். ஸோ அந்த அஃபிடவிட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய அளவிலான ரகசியத்தன்மையை மீறியதற்கான ஆதாரம் இல்லாததால் மே 5ஆம் தேதி நடத்தப்பட்ட முழு நீட் யூஜி 2024 தேர்வையும் ரத்து செய்வதற்கு எதிராக வாதிட்டு வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்துள்ளது. தேர்வை செல்லாக்குவது ஓகேவா, செல்லாதாக்குவது, செல்லாம ஆக்குவதற்கு தேர்வில் அப்படி பண்ணோம் அப்படின்னா தேர்வில் பங்கேற்ற லட்சக்கணக்கான நேர்மையான தேர்வார்களின் முயற்சியை கடுமையாக பாதிக்கும் என்றும் அந்த அஃபிடவிட்ல சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியா முழுவதும் நடத்தப்பட்ட தேர்வில் பெரிய அளவிலான ரகசியத்தன்மை மீறப்பட்டதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு இப்ப உச்ச நீதிமன்றத்துல அந்த மாதிரி ஒரு அஃபிடவிட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்படி பண்ணா இந்த முடிவுகளை நீங்க ரத்து பண்ணீங்கன்னா இது ஒரு பகுத்தறிவு அல்ல அப்படின்ற மாதிரியும் தெளிவா அதுல சொல்லியிருக்காங்க. அந்த அஃபிடவிட்ல அனைத்து போட்டித் தேர்வுகளையும் நியாயமாகவும் வெளிப்படையாகவும் நடத்துவதற்கான உறுதிப்பாட்டை, அதாவது ஒரு அஃபிடவிட்ல ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க. அதுல இனிமே அதாவது எந்த ஒரு தேர்வையும் நியாயமாகவும் வெளிப்படைய தன்மையா நடத்துவதற்கு இதுவரை எந்த ஒரு ரகசிய தன்மையும் வெளியே வரல அப்படின்ற மாதிரியும் ஸோ இந்தியன் யூனியன் அவங்க சமர்ப்பிச்சாங்க. மத்திய அரசு இந்தியன் யூனியன் ஒரு அஃபிடவிட் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஏசி, அதாவது 8ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்துல நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க, நிறைய போராட்டம் நடந்திருக்கு. அந்த கேஸோட ஹியரிங் நமக்கு வருகிற ஜூலை 8. ஸோ அதுல மண்டே தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த வரக்கூடிய ஹியரிங்கோடைய தீர்ப்பை பொறுத்துதான் அடுத்து கவுன்சிலிங்கோடைய ஸ்கெடல் ஸோ எல்லாமே தெரியும். கண்டிப்பா அந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாம கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்தை